Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குரோக்கனோ பாஸ்கெட்பாலோட சீசன் 3 எபிசோட் 20 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் சைரின் அவங்களோட ஹோப்பை கம்ப்ளீட்டாவே இழந்திருப்பாங்க. இப்போ தேர்ட் குவார்ட்டர் ஸ்டார்ட் ஆகுது கரெக்ட்டா. ஹியூகோ இந்த வாட்டி அப்படியே உள்ள போய் லியோவை ஏமாத்திட்டு கோவனை ஒரு ஸ்கிரீனை வச்சிட்டு பின்னாடி ஓடி வந்துறான். இசுகி பால் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்க இந்த வாட்டி ஹியூகோ கரெக்ட்டா ஷூட் பண்ணிடுறான் 3 பாயிண்டர். இப்போ ராகுசான் 62 சைரின் 40 ன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க பாயிண்ட். நின்னு கட்டறியாதீங்க, அதெல்லாம் நமக்கு டைம் இல்ல, வாங்க டிஃபென்ஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகோ டக்குன்னு கூட்டி போறான். அப்ப யோசன் டீமோட கேப்டனுமே சொல்றான், எனக்கு இது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்குது. சைரின் டீம் இன்னும் அவங்க ஸ்பிரிட்டோட இருக்காங்க பாரு. அவங்க கிவ் அப் பண்ணாத வர அவங்களோட தோல்விக்கான பாசிபிலிட்டி எப்பவுமே ஜீரோவா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதுக்கு முரசை பரா வந்துட்டு இல்ல அப்படிலாம் இல்ல, சைரினால கண்டிப்பா வின் பண்ண முடியாது, நான் இங்க இருக்க கண்டிஷனை வச்சு மட்டும் சொல்லல அப்படின்னு சொல்றேன். இந்த பக்கம் அவமினியா அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட அதே ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருப்பான். ஏன்னா ஆப்பனன்ட்ல நிக்கிறவன் பேரு ஆகாஷி, அவன் வந்துட்டு ஆப்பனன்ட் டீம் பிளேயரோட ஃபுல் பொட்டன்ஷியல் போனதுக்கு அப்புறம் அவங்கள நல்லா வச்சு செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு அவமினியா சொல்றேன். அப்ப பால் லியோ கிட்ட வருது, ஹியூகோ அவசரப்பட்டு ஜம்ப் பண்ணிடுறான், பார்த்தா அவன் கீழே தான் நின்னுட்டு இருக்கான். அப்பதான் ஆகாஷி செகண்ட் குவார்ட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைம் அவுட்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பான். ஃபர்ஸ்ட் நம்ம சைரினை இன்னும் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணல, ஹியூகோவும் காகமியும் இன்னும் உயிரோட தான் இருக்கிற மாதிரி தெரியுது, நான் காகமியை பாத்துக்கிறேன், லியோ நீ ஹியூகாவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்பதான் பார்த்தா தெரியுது லியோ வந்துட்டு வேணுனே ஹியூகாவை மேல மோத வச்சிருக்கான். சோ ஒரு ஃபவுலுமே ஆகுது. இசுகி ரொம்பவே பதறிடுறான், இவன் இப்ப 3 ஃபவுல் வாங்கிட்டானே, இன்னும் 2 வாங்கிட்டா அப்ப கேம்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். இவன் ஹெவன் மாதிரி ஷூட் பண்ண வந்து கடைசியில எர்த் எப்படி யூஸ் பண்ணா என்னால புரிஞ்சுக்க முடியல, நான் இவன் மேல போய் இடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாக்கு ஒண்ணுமே புரியல. சைரின் கிட்ட இருக்கிற அந்த சின்ன ஒரு வெளிச்சம் கூட இப்ப கம்ப்ளீட்டா மறைய ஆரம்பிக்குது. ரெஃபரி வந்துட்டு நீ கையை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் நம்பர் 4 சொல்றாரு ஹியூகாவை. ஆனா ஹியூகா வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ் ஆயில தான் ரெஃபரி கிட்டே போய் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சான். இங்க பாருங்க, நான் அவன் மேல எல்லாம் போய் இடிக்கல, அவன் தான் என் மேல வந்து இடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த ரெஃபரி இன்னுமே கடுப்பாகி டெக்னிக்கல் ஃபவுல் அப்படின்னு சொல்லிட்டு 4வது ஒரு ஃபவுலையுமே தந்துடுறாரு. அப்ப வேற வழியே இல்லாம கோச் ஹியூகாவை சப்ஸ்டிட்யூட்ல வெளியே உட்கார வச்சிருக்காங்க. அப்ப கைஜோ டீமே அங்க வந்துடுறாங்க. நம்மள வின் பண்ணிட்டு இவங்க அங்க போனாங்க, இவங்களுக்கு தான் சேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தோம், பட் சைரின் இங்கே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு காசமாச்சு சொல்றான். இல்ல இன்னும் முடியல, அவங்களுக்கு கடைசியா ஒரு ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீசை காகமியை பார்த்து சொல்றான். பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கீசை இழுக்கிறப்பே காகமி கையில பால் வருது, ஆகாஷி தான் நிக்கிறான். அந்நேரம் ஆகாஷியும் காகமியை பார்த்து கவலைப்படாத, நாங்க இன்னும் முடிக்கல, சைரினை கம்ப்ளீட்டா குழி தோண்டி பதிக்காம ஓயவே மாட்டோம் அப்படின்னு சொல்றான். காகமி அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது எம்பரர் ஐய போட்டு டக்குன்னு பால தட்டி விட்டுறான் ஆகாஷி. ஹெல்ப்னு சொல்லிட்டு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா அந்த டோர் ஓபனே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். அதாவது ஜோன்குள்ள என்டர் ஆகிறதா அப்படி சொல்றான். ராகுசான் 65 சைரின் 40 இருக்கிறப்ப சைரின் டீம் ஒரு டைம் அவுட் கேக்குறாங்க. சைரின் டீம் கம்ப்ளீட்டாவே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அவங்க வெளியே வர்றதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு டிஎம்எஸ்சி சொல்றான். அந்த சின்ன ஒரு ஹோப்புமே இப்ப கம்ப்ளீட்டா போயிருச்சு. சைரின் பிளேயர்ஸ் எவனுமே வாய திறக்காம அப்படியே பெஞ்சில அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு குரக்க வந்துட்டு ஆகாஷி கிட்ட பேசினது நினைச்சு பாக்குறான். மிடில் ஸ்கூலோட லாஸ்ட் டே அன்னைக்கு இவங்க 2 பேரும் தனியா பேசியிருப்பாங்க. நீ உன்னோட ஆன்சர்ஸோட வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷி கேக்குறான். இல்ல நான் என்னோட ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கல, பட் நான் எங்கேயும் ஓடுறதா இல்ல, இதைத்தான் நான் இப்ப முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு குரக்க சொல்றேன். அதை நினைச்சுக்கிட்டு குரக்க அப்படியே அழுகவும் ஆரம்பிக்கிறான். இல்ல நான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். நமக்கு இது இம்பாசிபிளா இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம தான் ஜப்பான்லயே நம்பர் 1 டீமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச் கிட்ட போயிட்டு என்னை உள்ள இறக்குங்க அப்படின்னு கேக்குறான். குரோக்கோ அப்படியே அவன் கண்ணை தொடச்சுக்கிட்டு கேம்குள்ள ஒரு வெறியோட உள்ள இறங்குறான். குரோக்கோ உள்ள வரும்போது ஆகாஷி வந்துட்டு உன் கண்ணுல ஒரு ஃபயரை பார்த்தேன், இனிமே உன்னால ஜெயிக்க முடியும் நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், இதோட முடிவு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் எங்கேயும் ஓட போறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். குரோக்கோ உள்ள வந்தோடனே லியோக்கு ஸ்கிரீன் வச்சு கோகனேவை தப்பிக்க விட்டு கோகனே ஒரு பால் ஷூட் பண்றான். அடுத்து மாயசுமி கையில பால் வருது. குரோக்கோ தான் ஒன்னானு நின்னுக்கிட்டு இருக்கான். ஒன்னால நீ தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாயசுமி கிராஸ் பண்ணி வந்துடுறான். டேய் மாயசுமி போகாதடா நில்றா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டர் சொல்றான். அந்நேரமே ஷூட் பண்ண வரும்போது காகமி உள்ள வந்து தடுத்துறான். அந்த பால கோகனை கொண்டு வந்து மறுபடியும் ஒரு பால் ஷூட் பண்ணிடுறான். இப்பவும் மாயசுமி குரோக்கோ தான் ஒன்னானு நின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி அவன் காகமியை பாக்குறான், அவன் அங்கதான் இருக்கிறான், இந்த பக்கம் வரமாட்டான், அவனை தவிர வேற யாராலையும் நீ ஸ்டாப் பண்ண முடியாது, இந்த வாட்டி நான் பாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணிடுறான். ஆனா இவன் ஷூட் பண்ண வரும்போது யாருமே தடுக்கவும் வரல, கியோசிக்கிட்டு அப்படியே நின்ன இடத்துல தான் நிக்கிறேன். இவன் ஈஸியாவே ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். மாயசுமிக்கு இதை பார்த்துட்டு இன்னுமே கடுப்பாகுது, அவங்க ஒரு ஒருத்தான பிளேயராவே மதிக்கல, இவன் ஷூட் பண்ணிட்டு போறான், இவனால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்படி கேர்லெஸ்ஸா விட்டுருக்காங்க, இது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய பால் வாங்கி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அடுத்து காகமி ஒரு பால் ஷூட் பண்றேன். இப்ப ஆகாஷ் கையில பால் இருக்குது. நேரம் குரோக் வந்து மாயசுமி கிட்ட பேசுறான். உன்ன மாதிரியே தான் ஒரு நாள் டாக்கோவும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றான். டாக்கோவும் உங்களோட ஃபர்ஸ்ட் கேம்ல சொல்லிருப்பான் இல்லையா, நான் உங்க கூட எல்லாம் தோக்கவே மாட்டேன், அப்படின்னா நீயுமே என்னைய மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பான். அப்ப குரோக் வந்துட்டு உன்னை டிசப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு என்னைய மன்னிச்சிரு, ஆனா இன்னுமே நான் என்னை ஒரு ஃபேண்டம் சிக்ஸ்த் மேன் அதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். சொல்லி முடிச்ச மறு செகண்ட் குரோக் அவன் கண்ணு முன்னாடியே இல்ல, எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு மாயசுமிக்கு ஒன்னும் புரியல. கோட்டரை தூக்கி போட்ட பால குரோக் அசால்ட்டா வந்து ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுறான். இவனோட லேக் ஆஃப் பிரசன்ஸ் எப்படா திரும்ப வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கோட்டருக்கு ஒன்னும் புரியல. இசுக்கி பாலத்துக்கு மறுபடியும் குரோக்கோ கிட்ட கொடுக்குறான். அப்படின்னா அடுத்து வேனிசிங் டிரைவ் போட வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டர் ஒரு பயத்தோட டிஃபெண்ட் பண்ண வரான். ஆனா அவன் ஈஸியாவே பாஸ் அந்த பக்கம் காகமிட்ட விட்டு காகமி அசால்ட்டா ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். டே ராகுசானே, நாங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணவே செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காகமி குரோக்கோ 2 பேரும் ஒரு ஃபிஸ்ட் பம்ப் பண்ணிக்கிறாங்க. அவனோட லேக் ஆஃப் பிரசன்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ கேக்குறான். இல்ல இது அப்படி இல்ல அப்படின்ட்டு மிடோரிமா சொல்றான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நீ ஆசைப்படுறப்பல எப்பறம் அவனோட பிரசன்ஸை மாத்திக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயசுமிக்கு ஒன்னும் புரியல. அந்நேரம் அவன் கையில பால் வருது. அப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ராகுசானோட 5 நம்பர் பிளேயர் இப்ப எப்படி ஷூட் பண்ண போறானோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஃபோக்கஸ் அவன் மேல இருக்குது, குரோக்கோ மேல இல்ல. அந்த ஒரு சவுண்ட் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் மாயசுமி புரிஞ்சுக்கிறான் இவன் வந்துட்டு என்னை ஓவர் ரைட் பண்றான் அப்படின்ட்டு. அப்பதான் மிடோரிமாவுமே சொல்றான் குரோக்கோ வந்துட்டு ஓவர் ரைட்டிங் பண்றான், அதாவது மாயசுமி ஆடியன்ஸ் கண்ணுல இன்னுமே பெட்டரா தெரிய வைக்கிறான், அதனாலதான் அவனை நிறைய வாட்டி ஷூட் பண்ணவே அலோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ அவனோட புது மாடலுக்கு நல்ல ஒரு சவப்பட்டியே தோண்டி வச்சுட்டான் அப்படின்ட்டு மிடோரிமா சொல்றான். ஒண்ணுமே பண்ணலங்க, குரோக்கோ வந்துட்டு சிம்பிளா ஆடியன்ஸோட போக்கஸ மாயசுமி மேல போக வச்சுட்டான், அவ்வளவுதான். ஆடியன்ஸ்ல அவன் இப்படி வேற லெவல் என்கரேஜ் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கப்ப அவங்கிட்ட இப்படி லேக் ஆஃப் பிரசன்ஸ் இருக்கும், அதனாலதான்
குரோக்கோவோட அவனோட கொஞ்சம் அதிகமா தெரியுது நமக்கு. அப்ப மாயாசுமி பால கோட்டர் கிட்ட கிட்ட இது கொஞ்சம் லோ பாஸா தான் இருக்குது, பட் இருந்தாலும் நான் ஷூட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு கோட்டர் ஷூட் பண்றான். பட் அது மிஸ் ஆயிருது. கியோசி கரெக்டா ரீபவுண்ட் ஆடிறான். ராகுசான் மிஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கைஜோ பிளேயர் ஒருத்தன் கேக்குறான். ஆமா, குரோக்கோ பண்ணனதே அவங்களுக்கு இப்ப பயத்தை கொடுத்துருச்சு. குரோக்கோ இப்ப எப்ப கோர்ட்டுக்குள்ள எங்க காணாம போவான், எப்ப பால் இவங்கிட்ட இருந்து போகவே தெரியாது, அந்த ஒரு பதட்டத்தோட தான் இப்ப எல்லாம் லாண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு காசமாச்சு சொல்றான். ஆனா யாரும் ஆகாசி பால ஸ்டீல் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். காகமி விடாம அவனை விட ஃபாஸ்டா வந்து முன்னாடி நிக்கிறான். குரோக்கோ நீ ரொம்பவே அமேசிங்கா லேண்ட, நீ மட்டும் அப்ப எங்களை பூஸ்ட் அப் பண்ணாம இருந்திருந்தா நான் இந்நேரம் கிவ் அப் பண்ணவே செஞ்சிருப்பேன், உன்னோட நம்பிக்கையை நான் கண்டிப்பா வீணாக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே காகமி கண்ணை திறக்கிறான். ஜோன்ல என்டர் ஆயிட்டான். அப்ப காகமி வந்துட்டு ஆகாசி பக்கத்துல நிக்காம அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வந்து நிக்கிறான். ஆகாசிக்கு அவனை தாண்டி எப்படி போறேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அந்நேரம் தான் அவுகுனே சொல்றான் காகமி இப்ப ஜோன்ல இன்னுமே டீப்பா இறங்கிட்டான் அப்படின்ட்டு. ஆகாசி வந்துட்டு என்ன பண்றேன்னு தெரியாம டக்குன்னு பால மாயாசுமி கிட்ட கொடுத்துறான். மாயாசுமி ஒரு மிஸ் டைரக்ஷனை போட நபி அழகா ஷூட் பண்ணிடுறான். அப்பதான் மாயாசுமி நினைக்கிறான் நான் வந்துட்டு மறுபடியும் ஆடியன்ஸ் கண்ணில் படாம ஒரு ஷேடோவா மாறணும், அப்பனாலதான் இவனால என்னை ஓவர் ரைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவன் கையில தான் பால் வருது. ஆனா யாருமே ஓப்பன்ல இல்ல, எல்லார்கிட்டயும் ஆள் இருக்காங்க. குரோக்கோவும் இவன் பக்கத்துல ஒன்னு வந்து நின்றுறான். நான் அவனை பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தானே நீ நினைச்சிட்டு இருக்க, நான் கண்டிப்பா பாஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். இல்ல நான் எதுக்கு இப்ப பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒண்ணுமே புரியல. குரோக்கோ வந்துட்டு அப்பதான் அவனை போக விட்டு புறமுதுக்குல அடிக்கிற மாதிரி காகமி வந்து அந்த பால் தட்டி விட்டுட்டு போயிடுறான். அப்பதான் கீசையும் சொல்றான் இந்த புது ஃபேண்டம் 6 மேன் வந்துட்டு குரோக்கோவை விட ரொம்பவே ஸ்கில்டா இருக்கலாம், ஆனா ஒரு விஷயத்துல அவனால குரோக்கோவை பீட் பண்ணவே முடியாது. அவன் 6th மேனா எங்க டீம்ல இருந்த அந்த ஒரு ஹிஸ்டரி, அப்புறம் அவன் எப்பவுமே அவன் டீமுக்காக கிவ் அப் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைச்சு ஃபைட் பண்ற அந்த ஒரு வில் பவர், அதெல்லாம் இவங்க கிட்ட சத்தியமா கிடையவே கிடையாது அப்படின்ட்டு சொல்றான். அப்ப பார்த்தா மாயாசுமி கண்ணுல இருந்து மறுபடியும் குரோக்கோ காணாம போய் பால மிஸ் டைரக்ஷன் பண்ணி கியோசி கிட்ட கொடுக்குறான். வந்த கியோசி எடுத்து இந்த வாட்டி ஃபுல் பவரோட வேற லெவல்ல டங்க் பண்றான் நபியாவை தள்ளி விட்டு. இப்ப ராகுசான் 71 சரி 52ன்னு சொல்லிட்டு பாயிண்ட் இருக்குது. அவங்களுக்கு இன்னுமே நம்பிக்கை இருக்குது, லைட் அண்ட் ஷேடோ காம்போ அவங்க கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். அப்ப ராகுசான் டீம் வந்துட்டு ஒரு டைம் அவுட் கேட்டுறாங்க. மாயாசுமி இவங்க எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவன் தான் சைரனுக்கு ஒரு லைஃபே கொடுத்துட்டான் அப்படின்னு நபியா சொல்றான். இவன் மட்டும் அவன் ட்ராப்ல மாட்டாம இருந்திருந்தா நேரம் கேம் ஒழுங்கா போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லியோவும் சொல்றான். கோட்டரும் வந்துட்டு இவன் இதுக்கப்புறம் யூஸ்லெஸ் தான், இவனை பேசாம சப்ஸ்டிட்யூட்ல மாத்திடுவோம் அப்படின்ட்டு சொல்றான். மாயாசுமிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இவங்க ஒரு தேவனா மட்டும் நம்ம கிட்ட நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்மள, ஆனா இப்படி இருக்கிறப்ப நம்மள கண்டுக்க கூட மாட்டேங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் இவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு என்னால ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, நீ சப்ஸ்டிட்யூட்ல மாத்தினால நான் சந்தோஷமா உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாசுமி நினைக்கிறான். அந்நேரம் ஆகாசி இவன் கிட்ட வரான். இந்த பக்கம் சரி டீம்ல கியூசா வந்து ரொம்பவே அப்செட் உட்காந்துக்கிட்டு இருக்கான். டே அப்பெல்லாம் உட்காராதரா அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். நீ 4 ஃபவுல் வாங்கினது எனக்கே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்குது, பட் நமக்கு உன்னோட 3s கண்டிப்பா தேவைப்படும், இப்போதைக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேல கொஞ்சம் நம்பிக்கை வை, நீ கண்டிப்பா உள்ள வருவ, நாங்க உன்னை நம்பி இருக்கிறோம் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். டைம் அவுட் முடிஞ்சு உள்ள வரப்ப பார்த்தா மாயாசுமி வெளியெல்லாம் உட்காரல, உள்ளதான் வந்துகிட்டு இருக்கான். இவன் இருக்கிற உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கைஜோ பிளேயர்ஸ் யாருக்குமே ஒன்னும் புரியல. அப்பதான் மாயாசுமி வந்துட்டு ஆகாசி சொன்னதை நினைச்சு பாக்குறான். ஆகாசி என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா உன்னோட டீம்மேட் சொல்ற மாதிரி நீ பெரிய மிஸ்டேக் தான் பண்ணிருக்கிற, நியாயப்படி பார்த்தா உன்னை இப்ப சப்ஸ்டிட்யூட்ல தான் மாத்தணும், பட் அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, இன்னுமே உன்னோட ஸ்ட்ரென்த் எங்களுக்கு தேவைப்படுது, அதனால உள்ள இறங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப ஆகாசி பால கொண்டு வரப்ப அவன் காகமியை தாண்டி அந்த ஒரு சர்க்கிள்குள்ள எதுவுமே பண்ண முடியாத மாதிரி காகமி நிக்கிறான். அப்ப ஆகாசி கிட்ட மாயாசுமி பால வாங்க வர மாதிரியே வர்றான். காகமி வந்துட்டு ஒரு செகண்ட் அவன் கண்ண மாயாசுமி பக்கம் எடுத்துட்டு இந்த பக்கம் பார்த்தா ஆகாசி கையில பால காணோம். பார்த்தா அந்த பால லியோ கரெக்டா வாங்கி ஒரு 3 பாயிண்டர் ஷூட் பண்ணிடுறான். அவன் இது மிஸ் டைரக்ஷன் ஓவர் ஃப்ளோ மாதிரி எப்ப பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இசுகி கேக்குறான். இல்ல இது கொஞ்சம் டிஃபரெண்ட் தான், ஆகாசி தான் வந்துட்டு மாயாசுமி மேல காகமி ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்பிளிட் செகண்ட் அந்த பக்கம் கண்ணை காட்டிட்டு காகமியை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்பதான் முரசுக்கு பரவ சொல்றான். ஆகாசி வந்துட்டு இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட அவங்களோட பொட்டன்சியலை பார்த்து தான் பழகுறான்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்களா, அவன் மாயாசுமி கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கலாம், அவன் வந்துட்டு சிம்பிளா மாயாசுமியை யூஸ் பண்ணிக்கிறான் அவனோட தேவைக்காக அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. ஆகாசி வந்துட்டு மாயாசுமியோட டேலண்ட் இப்ப நம்பி இல்ல, அவனை சும்மா ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான் ஒரு பாசிங் டூலா. இந்த பிளான் சக்சஸ்ஃபுல் ஆகுமா இல்லன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.